தாவேக தலைவர் விஜய் வேங்கை வயலுக்கு செல்லவிருப்பதால் அந்த வழக்கை அவசரமாக முடிக்க காவல்துறையினர் நினைப்பதாக புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை நந்தனத்தில் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி வேங்கை வயல் விவகாரம் தொடர்பான வழக்கு குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்பொழுது பேசிய அவர், பரந்தூருக்கு சென்ற விஜய் வேங்கை வயலுக்கு செல்வேன் என கூறியதால் அவசரமாக வழக்கை முடிக்க காவல்துறையினர் நினைக்கின்றனர் என்று அவர் விமர்சித்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டதாகவும் பூவை ஜெகன்மூர்த்தி கூறினார். இந்த 2 வருடமாக இவர்களை கண்டுபிடிப்பதற்கு, அதுவும் சிபிசிஐடி 2 வருடம் ஆயிட்டதா என்று தான் நாம் கேட்க வேண்டும். சமீபத்தில் காஞ்சி மாவட்டம் பரந்தூருக்கு வந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பரந்தூரில் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள், அவருடைய வீடுகளெல்லாம் அப்புறப்படுத்தப்படுகிறது என்று விமான நிலையத்தில் வேறு இடத்திற்கு மாற்றலாமே என்று அங்கு பேசியிருக்கிறார். பேசிய பிறகு அடுத்த கட்டமாக புதுக்கோட்டை வேங்க வயலுக்கும் நான் செல்லுகிறேன் என்று அங்கே அறிக்கை விட்டதின் காரணமாக அவசரமாக சிபிசிஐடி இந்த வழக்கை முடிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், விஜய் அங்கே வருவதற்குள் இந்த வழக்கை முடித்துவிட்டால் அந்த வழக்கே முடிந்து விட்டது, அங்கே என்ன உங்களுக்கு வேலை, அதனால் உங்களுக்கு அனுமதி இல்லை என்று சொல்லுவார்கள். அதற்காக தவறே செய்யாதவர்கள் யார் பாதிக்கப்பட்டார்களோ அவர்கள் மீது குற்றம் சுமத்தி, அதாவது சொல்லுவாங்க பட்டுவங்காலிலே, அதாவது யார் பாதிக்கப்பட்டானோ அவன் மேலேயே குற்றம்